ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோ பட்ஜெட்டில் எப்படி நம்ம சத்திரி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கட்டைங்கள்லாம் நான் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை நீங்கள் கடையில் வாங்குறதா மேக்ஸிமம் ஒரு 200 ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா ரீஃபர் கட்டிங்க. இதாக கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பழைய கட்டையாக இருந்தால் கூட வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா வெயிலில் தான் இருக்க போகுது. அதனால் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 12 கட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 4 சைடு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்டிங்களாக வச்சு அடிச்சிட்டோன்னா அது கொஞ்சம் ஃப்ரேம் மாதிரி ரெடி ஆகிரும். அடுத்து அதை சுற்றி அதான் குறுக்க கொஞ்சம் கட்டிங்களை வச்சு அடிச்சிட்டா அது ரெடி ஆகிரும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல 4 பெரிய கட்டிங்களாக நல்லா திக்கான கட்டிங்களாக செலக்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வச்சு அடிச்சுப்போம். நான் ஈவினிங் டைமாக பண்ணுறதுனால வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வெளிச்சமாக இல்லை வீடியோ சூப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் கொச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஆணி அடிக்க தெரில, அடித்தேன், அது மொக்கையாகிடுச்சு. சரி, இன்னொரு ஆணி எடுத்து அடிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆணி எடுத்து அடித்தேன். ரொம்ப நாள் கழித்து ஆணி அடிக்கிறேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக தடுமாற்றமாக இருக்குது. ஒரு 2 கட்டைக்கு அப்புறம் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். இப்போ 4 சைடும் ஆணி அடிச்சுட்டு இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ குறுக்க கட்டைங்களை வச்சு பார்த்துப்போம். ஒரு 6 கட்டை செட் ஆகுது டோட்டலாக. அதை வச்சு இப்போது குறுக்க ஃபுல்லாக அடிச்சிருவோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இப்போது காலம் வைஸில் அடித்தா நெக்ஸ்ட்டு ரோ வைஸில் அதை குறுக்க குட்டி ஸ்கொயர் அங்கே வர மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால நான் 2xல் போட்டேன். நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது இருட்டாயிருச்சு. 5 மணிக்கு மேலே தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அது கொஞ்சம் நேரத்தில் இருட்டிருச்சு. மணி 6 ஆயிடுச்சு. இப்போ நடுவில் ஒரு பெரிய நல்லா திக்கான கட்டையாக வச்சு அடிச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் ஒரு மெயின் ஃப்ரேமு. நம்மளோட சத்திரியை தூக்கி நிறுத்த போகுது, அங்கே தான் கிளாம்ப் வர போகுது. அதனால் அந்த கட்டை மட்டும் நல்ல கட்டையாக, ரொம்ப நல்ல கட்டையாக பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ அங்கே அடித்தோம்ல அதே மாதிரி இப்போது ரோ வைஸில் பக்கத்தில் ரொம்ப கட்டைங்க தேவைப்படல. அதனால் ஒரு 2 கட்டையை மட்டும் வச்சு அடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு கட்டை தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் அடிச்சிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஒரு பக்கம் வெயிட்டாக இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் வெயிட்லெஸ்ஸாக இருந்திருக்கும். அப்போ சத்திரி மேலே ஏற்றும் போது லைட்டாக ஒரு பக்கம் சாயும். அதனால் அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் அடித்து வச்சுருந்தேன். அதனால் அது கரெக்டாக இருந்தது. நைட்டு அடித்து வச்சுட்டேன். அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு மெயின் கட்டை. இப்போ இது என்ன பண்ணிக்கணும்னா 2 பக்கத்துக்கும் நடுவில் டேப் வச்சு அளந்து, இதுதான் ரொம்ப முக்கியன்றதுனால டேப் வச்சு அளந்து 2 கிளாம்ப் வாங்கிட்டு அதை ஸ்க்ரூ பண்ணிட்டேன். ஏன்னா நடுவில் தான் ஒரு கட்டை வரப்போகுது. சரி, அந்த பக்கம் ஃபஸ்ட்டு அளவெடுத்து அடிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் அளவெடுத்து இப்போ இதையும் அடிச்சிருவோம் நம்ம. ஏன்னா இந்த மூங்கில் கொம்பு தான் நடுவில் வரப்போகுது. இந்த மூங்கில் கொம்போடு அதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டையில் எடுத்து அதை ஆணி அடிக்கிறதோ இல்லை கம்பி வச்சு முறுக்கிறதோ அதை அப்புறமா முடிவு பண்ணிப்போம். இதுதான் முக்கியம். இப்போ சத்திரிக்க கொம்பு இப்போது சவு கொம்பு யூஸ் பண்ணுறோன்னா அது உடஞ்சிரும். இப்போ மூங்கில் கொம்புனா நல்லாயிருக்கும், நல்லா லைஃப் வரும். அதுக்காக தான் நான் மூங்கில் கொம்பு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கொம்பே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டி வீட்டில் கொட்டா போட்ட கொம்பு. இங்கே மாடு கொட்டா போடும்போது கொண்டு வந்தது. அந்த கொம்பு இது வரைக்கும் நல்லாயிருக்கு. அதனால தான் இந்த கொம்பை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பக்கமும் மூங்கிலோடு சேர்த்து ஸ்க்ரூ பண்ணிட்டேன், நல்லா டைட்டாக வச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கொம்பில் அடித்து ஏற்றினா போதும், அவ்வளோதான். இப்போ இதை ஏற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைட்டாக வச்சு பார்த்துப்போம். இது முதல்ல சாயாமல் 4 பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வச்சு பார்த்தேன். ஓகேவாக தான் இருக்குது. லைட்டாக ஒரு பக்கம் சாயிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது நம்ம கொம்பில் அடிக்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா கொம்பில் ஆணி அடிச்சிட்டா இது எல்லா பக்கமும் ஸ்ட்ரைட்டாக நின்றோம். இப்போ இது கொம்பு ரெடி பண்ணோம்ல, பக்கத்து வீட்டில் அங்கே வெளில சும்மா கொம்பு போட்டு வச்சுருந்தாங்க. யாருமே காசு கொடுத்தலாம் எதுவும் வாங்காதீங்க, கிடைக்கிற பொருள் வச்சு பண்ணிக்கோங்க. அதுதான் சிம்பிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி, அந்த கொம்பு இப்போ தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கிளிப்பில் காட்டுறேன். இப்போ 2 கொம்பு அழகாக அங்கே ஆட்டை போட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தடியாக இருக்க கொம்பை செலக்ட் பண்ணி நம்ம சத்திரிக்காக அடிச்சிருவோம். இப்போ தடியான கொம்பை வச்சு அழகாக 2 பக்கமும் கம்பி முறுக்கிட்டு எல்லா சைடும் ஆணி அடிச்சிட்டேன். ஒரு 5-6 ஆணி அடிச்சிட்டேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆடவே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்லா பெரிய பெரிய ஆணி தான் வச்சு அடிச்சிருக்கேன். எல்லாமே 2 இன்ச் ஆணி தான். இதில் இருக்கிற ஆணியுமே நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்த பழைய ஆணிங்க தான். எல்லாம் துருப்பிடிச்சி தான் இருக்கும் லைட்டாக. அதனால் எல்லோரும் வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணுங்கள். யாரும் காசு கொடுத்து பெருசாக வாங்காதீங்க. அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும். இப்போ தூக்கி நிறுத்தி பார்த்தா பக்காவாகவே இருக்குது. இப்போ இதை கரெக்டாக ஒரு கட்டையில் வச்சு நிறுத்திட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இதுக்கு பெயிண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடையில் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது 30 ருபீஸ் வந்துச்சு. சரி, இதை வாங்க நம்ம சத்திரிக்கு போவோம், அடிச்சிருவோம். வீட்டில் இருந்த பழைய ப்ரெஷ்ஷை தான் வச்சு அடித்தேன். வேறு எதுவுமே சூஸ் பண்ணிக்கல. சரி, இதை முடிச்சுட்டு நான் ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். இதுதான் இப்போது ஃபைனல் அவுட்புட்.
சூப்பராகவே இருக்குது. நானே இவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. சரி மாடிக்கு ஏற்றிடுவோம். மாடிலேருந்து வந்து வச்சுட்டேன் நான். வச்சதோடனே புறாங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இவன் என்னத்தையும் கொண்டு வந்து நம்ம கொண்டாண்டு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ இதை வந்து நம்ம மேலே ஏற்றிடுவோம். ஃபைனலாக ஏற்றியாச்சு. சத்திரி வந்து சூப்பராகவே இருக்குது. லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. இருந்தாலுமே வந்து வானத்தை பார்த்து ரொம்ப அழகாகவே இருக்குது. போதும்.